உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் நகை எடுக்கல சிவா. ஆனா யார் எடுத்து போலியா மாத்துனதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை எல்லாரும் முன்னாடி சொல்ல வேண்டானுதான் உங்க 2 பேரையும் இப்படி தனியா வர சொன்னேன். அண்ணி, அந்த நகை அப்ப யார் எடுத்தா சொல்லுங்க அண்ணி. அண்ணி, என்ன நீ பண்றீங்க? அக்கா, உண்மை இப்ப வெளியே வரும். என்ன பாக்குற? உண்மை சொல்லு. நீதானே நகை எடுத்த? ஐயோ அக்கா, என்னக்கா நீங்க என் மேல பழி போடுறீங்க? என்னங்க பாருங்க இவங்கள. அண்ணி, நீங்க எடுத்ததா பார்வதி கிட்ட சொல்லி என்ன கூப்பிட சொன்னீங்க. இப்ப பார்வதி எடுத்ததா சொல்றீங்க. என்ன நீ சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. எல்லாம் தெரிஞ்சும் இன்னும் அமைதியா இருக்கேன் பாரு. அதுதான் ஏன் தப்பு. ஏய், ஏன் அமைதியா இருக்க? உண்மை சொல்லு. சொல்லுடி. அண்ணி, நேத்து நடு ராத்திரியில பூஜை ரூமுக்கு முன்னாடி ஏன் நின்னுட்டு இருந்த? இப்பதாண்டி எனக்கு எல்லாமே புரியுது. ஒழுங்கா சொல்றீ. மொத்த குடும்பத்துக்கும் முன்னாடி உன்னை அசிங்கமாக்க கூடாதுன்னு தான் இப்படி தனியா கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஒழுங்கா சொல்றியா இல்லையா? இல்லனா அசிங்கமாயிடும். என் புருஷன் மேல பழி விழுந்திருக்குடி. அத சரி செய்ய நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அண்ணி, உண்மை சொல்லுடி. சொல்லுங்கறேன். இப்ப சொல்றியா இல்லையா? அக்கா அக்கா அக்கா, நான் சொல்லிடுறேன்க்கா. நான் தான் எடுத்தேன். நீ எடுத்தியா? ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம பண்ணிட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஏய், எந்திரி எந்திரி. அப்ப நகையை மாத்தி வச்சது நீதானா? சொல்லுடி சொல்லுடின்றல சொல்லு. ஆமாங்க, நான் தான் தங்க நகையெல்லாம் எடுத்து போலி நகைய மாத்தி வச்சு. ஏண்டி ஏண்டி இப்படி பண்ண? சொல்லு. நலிங்கோ மாமா சொல்லி தாங்க செஞ்சு. என்னது? லிங்கம் சொன்னானா? உங்களுக்கு மரியாதை கௌரவம் வரணும். நாங்க இப்படி பண்ண என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கடுமா? வாடி. அக்கா, எப்படி உனக்கு இவ்வளவு கேவலமான செயலை செய்யறதுக்கு மனசு வந்துச்சு? சொல்லு. வா, முதல்ல இங்க இருந்து வெளியே வா. வந்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் சொல்லு. நீ பண்ண கேவலமான விஷயத்தை எல்லார்ட்டையும் சொல்லு. வா. வேண்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சும் எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுங்க. வேண்டாங்க. வாடி, முதல்ல வெளில வா. வா சிவா, வேண்டாம் விடு. அண்ணி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல, உங்க மேலேயே பழிய போட்டிருக்கா. அண்ணி, இவளால அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருக்காரு. அண்ணி, எல்லாத்துக்கும் இவதான் காரணம். இன்னைக்கு இவ்வளவு வெட்டி போட்டாதான் என் மனசு வரும். ஏய், வாடி, வந்துரு. வேண்டாம் சிவா, இதை எல்லாரும் முன்னாடியும் என்னாலே கேட்டிருக்க முடியும். உனக்கு உண்மை தெரியணும். அதனால தான் தனியா கூப்பிட்ட. இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சுல. எப்படியாவது உங்க அண்ணனை வெளியே கூட்டிட்டு வர வழிய பாரு சிவா. ஏய், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சல்லிப்பைய லிங்கம் தானே. நான் இப்ப போய் அவனை தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில அவன்கிட்ட இருந்து தானா நகை வெளியில வருண்டி. வந்து உன்னை வச்சுக்கிறேன். இரு, வரேன் இரு.
வாங்க. என்ன இந்த பக்கம்? ஏய், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? கூடவே இருந்து குழி பறிக்கிற. சகல சட்டையை விடுங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏய். சட்டையை விடுங்கன்றல. உன்னை கொன்னாலும் என் ஆத்திரம் போகாதுடா. உன்னை சகல மேல கைப்பட்டதே அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். என்னடா பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? திருட்டு பயல என்னடா வேலை பார்த்திருக்க? என்னடா பேசிட்டு இருக்க? தப்பு தப்பா ஏதோ பேசிட்டு இருக்க? என்னடா உன் பிரச்சனை? முதல்ல சட்டையில இருந்து கையறா. வேணா, ஒழுங்கா சொல்லிரு. கோவில்னால எங்கடா சொல்லு. சொல்றா. என்ன மூஞ்சி பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு? சொல்லு. நீ செஞ்ச வேலை எனக்கு நல்லா தெரியும்டா. என்னடா தெரியும் உனக்கு? என்ன தெரியும் உனக்கு? என்ன பேசி தொல்லைன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய், நடிக்காத சும்மா என்கிட்ட. பார்வதியை வச்சு நகையை திருட சொன்னது நீதானே? அவளே எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. நீ ஏதோ தேவையில்லாம இங்க வந்து உளறிக்கிட்டு இருக்க. உங்க அண்ணன் செஞ்ச குத்தத்தை மறைக்கிறதுக்கு பணியை தூக்கி ஏன் மேல போட பாக்குறியா? ஏய் வேண்டாம். என் அண்ணனை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை பேசினா உனக்கு இங்கே வெட்டி போட்டுருவேன் பாத்துக்க. எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம். நீ செஞ்ச இந்த கேவலமான வேலையில தானே எங்க அண்ணன் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. இங்க பாரு, விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுரு. ஒழுங்கா திருடுன நகையை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துரு. எனக்கு தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல. திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க. உன் பொண்டாட்டி ஏதாவது சொன்னா அவகிட்ட போய் கேளியா? குடும்பமே சேர்ந்து நகையை திருடிட்டு அப்பாவி மேல படிய போடலான்னு வந்திருக்கியா? வேணாலிங்கம், வேணாம். நீ எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரியா? ஒழுங்கா நகையை திருப்பி கொடுத்துறதா உனக்கு நல்லது. மிரட்டுறியா? தப்பு செஞ்சவன் தாயா பயப்படுவான். எனக்கு எந்த பயமும் கிடையாது. டேய் டேய், ரொம்ப உத்தம வேஷம் போடாதாடா. பார்வதி கிட்ட சொல்லி எல்லா நகையும் நீ தான் எடுத்து வச்சிருக்க. உன் பொண்டாட்டி நகை எடுத்து வச்சிருந்தா நீ அவகிட்ட போய் கேட்கணும். என் மேல ஏயா படிய போடுற? போய் பொண்டாட்டி மேல கம்ப்ளைண்ட் கொடு. தூக்கி அவளை உள்ள வை. குடும்பமா சேர்ந்து கோயில் நகையை ஆட்டைய போடுவீங்க. அப்பாவி கிடைச்சதும் அள்ளிட்டு வந்து மொத்த கேசி என் தலையில கொட்டுவீங்களா? என்ன பார்த்தா கேனை மாதிரி தெரியுதா உனக்கு? மரியாதையா போயிடு. சாகலான்னு பார்க்க மாட்டேன். சங்க கடிச்சு துப்பி போடும். படா. வேணாலிங்கம், வேணாம். என் பொறுமையை சோதிக்காத. வந்தவன் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல. நான் தான் உங்க அண்ணனுக்கு எதிராக செஞ்சேன் ஆதாரம் இருக்காடா? இருக்காடா உங்ககிட்ட? இல்ல அதுதான் உண்மை நீ நம்பினா உன் ஊர் ஆளுங்களை கூட்டு வந்து என் வீட்டுக்குள்ள ஜப்தி பண்ணு. அப்படி அந்த சாமி நகை என் வீட்டுல இருந்ததுன்னா போலீஸ கூட்டு வந்து என்ன கைது பண்ணு. அதை விட்டு இங்க வந்து லபோதிபன் குதிக்காத. தகலையாச்சேன்னு பாக்குற. இல்லனா வெட்டி போச்சு போடுவேன். உன்ன மாதிரி திருட்டு கொடுமாடா நானு. டேய், தப்ப செஞ்சுட்டு தப்பிக்க நினைக்காத. என்ன இங்க பாரு, என் அண்ணனை உள்ள இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒழுங்கா நகையை திருப்பி கொடுத்துரு. அதான் உனக்கு நல்லது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.